சீனா பாகிஸ்தான் சேர்ந்து வந்தாலும் இனி பந்தாடுவோம். இந்திய ராணுவத்தின் அடுத்த லெவல் அப்டேட். புனேவில் உள்ள DRDO என அழைக்கப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்திய ராணுவத்திற்காக மனித உருவ ரோபோக்களை உருவாக்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றது. இந்திய ராணுவ வீரர்கள் போரின் போது உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் அவர்களது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் சிக்கலான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஹியூமனாய்டு ரோபோக்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. புனேவில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் பொறியியல் பிரிவு தலைவர் போர்க்களம் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளின் போது வீரர்களின் உயிரிழப்பை தடுக்க ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக மாதிரி ரோபோக்களை தயார் செய்து கடினமான மலைப்பகுதிகளில் எளிதாக ஏறி செல்லும்படியும் நாம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை ஏற்று செயல்பட ரோபோக்களில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கும் போர்க்களத்தில் முன்னேறி செல்வது, கண்ணி வெடிகள், வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்வது, ஆபத்தான ரசாயனங்களை கையாளுவது, ஆயுதங்களை இழுத்து வருவது ஆகிய கடினமான பணிகளை ரோபோக்கள் மூலம் செய்ய திட்டமிட்டுள்ளது. மனித தசைகளைப் போலவே இயக்கத்தை உருவாக்குதல், சுற்றுப்புறங்களிலிருந்து நிகழ்நேர தரவை சேகரிக்கும் சென்சார்கள், செயல்களை வழிநடத்த தேவையான கட்டுப்பாட்டு அமைப்புகளை மேம்படுத்துவதில் விஞ்ஞானிகள் குழு தீவிரமாக பணியாற்றி வருகின்றது. Dude.